சென்னை அரசு சட்டக் கல்லூரியை நகருக்குள் அமைக்கும் வகையில் உரிய இடத்தை தேர்வு செய்வது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? நீதிபதிகள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? இந்த வழக்கு என்பது 2008ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து நீதிபதி சண்முகம் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருந்த டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியை, சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியை புதுச்சேரி, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும், இரண்டாக பிரித்து அங்கு செயல்படுத்தலாம் என்று ஒரு பரிந்துரை அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டறை பெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுப்பாக்கம் கிராமங்களில் சட்டக்கல்லூரி புதிதாக தொடங்கப்பட்டு அங்கு செயல்பட்டு வருகிறது. இதை எதிர்த்து மாணவர்கள் தரப்பில் கடந்த 2016ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்குகளும், அதே போல சென்னை உயர்நீதிமன்றம் முன் விசாரிக்கும் வழக்கும் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சென்னை சட்டக்கல்லூரி என்பது பாரம்பரியமிக்க கல்லூரி, 1891ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது, கல்லூரியை மூடக்கூடாது என்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டுவிட்டு கல்லூரியை மீண்டும் அதே இடத்தில் திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அப்போது நீதிபதிகள் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி என்று பெயர் வைத்துவிட்டு அதை இரண்டாக பிரித்து 2 மாவட்டங்களில் வைத்திருப்பதை சுட்டிக்காட்டினர். அதே சமயம் இந்த 2 மாவட்டங்களில் இருந்தும் மாணவர்கள் சென்னைக்கு செல்வதும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் பயிற்சிக்கு, அதாவது இன்டர்ன்ஷிப் அல்லது அப்ரண்டிஸ் என்று சொல்வார்கள், அது போல செல்வதற்கு கடினமாக இருக்கிறது. குறிப்பாக நீதிமன்றம் அருகில் இருந்த கல்லூரியை மாற்றி நீதிமன்றத்துக்கு தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளதால் நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிடுவதை கேட்க முடியாத நிலைமைக்கும் மாணவர்கள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சென்னை நகருக்குள்ளேயே அரசு சட்டக்கல்லூரியை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்கும்படியும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரும் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். முகேஷ், இந்த சட்டக்கல்லூரியை நகருக்குள் அமைக்கும் வகையில் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்காக நன்றி முகேஷ்.